ஒரு காட்டுக்கு 2 மரவெட்டிகள் போனாங்களாம். மாலை வீடு திரும்பும்போது ஒருத்தன் கையில் அதிக விறகும் அதே சமயம் அவன் அதிகம் களைப்படையாமலும் இருந்தானா. இன்னொருத்தனுக்கு ரொம்ப ஆச்சரியமா, நம்மளை போல தானே இவனும் காலையில் நம்ம கூட வரான், இது எப்படி சாத்தியம்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். ஆர்வம் தாங்காமல் அவன்கிட்ட, என் கூட தானே நீயும் வந்த, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த மனுஷன், அதுவா, நான் ரொம்ப கடுமையாக உழைச்சி அதிகமாக மரம் வெட்டுவேன் அப்படின்னு சொன்னானா. ஆனாலும் நீ எப்படி களைப்படையாமல் இருக்கிற அப்படின்னு தொடர்ந்து கேட்டானா. அதுக்கு அந்த மனுஷன், அதுவா, நான் நடுவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னானா. அடுத்த நாள்லேருந்து இவனும் அவனை போலவே கடுமையாக உழைச்சிட்டு நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தானா. ரொம்ப டயர்டாகவே இல்லையா, ஆனாலும் அவன் அளவுக்கு இவனால் விறகுகளை சேர்க்க முடியலையா. இது எப்படின்னு தெரிஞ்சுக்க அடுத்த நாள் அவன் என்ன செய்கிறான்னு இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்தானா. அவன் அதிகமாக உழைச்சி விறகுகளை சேர்த்தானா. அவன் சொன்னது மாதிரியே நடுவில் ரெஸ்ட் எடுத்தானா. ஆனால் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு விறகு வெட்ட போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய அருவால் நல்லா தீட்டிக்கிட்டு இருந்தானா. இப்போ தான் இந்த மனுஷனுக்கு அவன் அதிகமாக விறகு சேர்ப்பதோட ரகசியம் புரிஞ்சிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. ஒரு குடும்பத்தில் இருந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாம். மகனும் அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படித்து நல்ல வேலையில் போய் சேர்ந்தானா. அவன் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தானா. அதுக்கு அவனுடைய அம்மா, இத்தனை நாளும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கி எல்லா செலவையும் செஞ்ச உன் அப்பா கிட்ட போய் சம்பளத்தை கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவன் முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டானா. அதுக்கு அம்மா மறுபடியும் அவன்கிட்ட பணத்தை அப்பா கிட்ட போய் கொடுன்னு சொல்லியும் அவன் கேட்காதனால அவனுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி விட்டாளாம். பணத்தை அப்பா கிட்ட போய் கொடுன்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஏன் இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு அவன், அம்மா, ஒவ்வொரு முறையும் அப்பா கிட்ட நான் பணம் வாங்கும் போது அவருடைய கை மேலே இருக்கும், என்னோட கை கீழே இருக்கும். ஆனால் இப்போ நான் அவர்கிட்ட சம்பள பணத்தை கொடுக்கும்போது அவருடைய கை கீழேயும் என்னோட கை மேலேயும் இருக்கும்ல, அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானா. இதெல்லாம் ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அவனுடைய அப்பா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு.